ஒண்ணு குருன்னு சொன்னா பெரும் பணம். அவர்ட்ட என்னங்க ஒரு 5000 கோடி ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்களா? அப்படின்னு சொன்னா அது குரு. இல்லைங்க, அவருக்கு ஏதோ மாசம் ஒரு ரூ. 2,00,000 ஐடி செக்டார்ல சம்பளம் வருதுங்களா? அப்படின்னு ஒரு சிறிய பணத்தை சொன்னால் சுக்கிரன். மீனத்துல சுக்கிரன் வந்துட்டாருங்க. சுக்கிரன்னா யாரு? மகாலட்சுமி. நம்ம உலக கோடீஸ்வரர் எலான் மஸ்க் ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா செவ்வாய் பிளஸ் ராகு. உடனே செவ்வாய்க்கு போகணுன்றாரு, சாதிக்கணுன்றார், சாதிக்கவும் செய்கிறார். அதுபோல தான் நீங்க எந்த ராசியா மன்னா இருங்க. ஆனால் உங்களுக்கு இந்த மந்திரங்கள் மிகுதியான ஒரு பலனை தந்துவிடும். திருமண தடைகளை நீக்கிவிடும். சுபத்தை பெருக்கத் துவங்கிவிடும். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் மதுரை. குமுதம் பக்தி நேயர்களுக்கு அடியேனது பணிவான வணக்கங்கள். வாழ்க்கையில் மங்களங்கள் பெருக வேண்டும், மகிழ்ச்சி பொங்க வேண்டும். வரக்கூடிய காலகட்டத்திலே மிக பெரும் செல்வ நிலைகளை பெறுவதற்காக ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை தற்போது உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இன்று நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலிருந்து மே 15, 2025 வரை ஒரு மிக அற்புதமான வானத்திலே ஒரு நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மீனத்திலே சுக்கிரன் தான் உச்சமடைந்து கூடிய ராசியான இடத்திலே இருக்கிறார். அதன் அதிபதியான குருவோ ரிஷபத்திலே விற்றிருக்கிறார். இதுக்கு பேரு பரிவர்த்தன யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமா நீங்க உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டு உங்க வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னா, அங்க உங்களுக்கும் கவனிப்பு நல்லா தான் இருக்கும். இங்க உங்க நண்பருக்கும் கவனிப்பு சிறப்பாகத்தான் இருக்கும். அதே போல மீனத்துல சுக்கிரன் வந்துட்டாருங்க. சுக்கிரன்னா யாரு? மகாலட்சுமி. மகாலட்சுமி, மீடியா, என்டர்டெயின்மெண்ட்டுன்னெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அதுபோல வாழ்க்கையில லக்ஸரி வேணுங்க அப்படின்றோம். லக்ஸரியான ஒரு கார் வேணுங்க சார் அப்படின்னு கேட்குறோம். நல்ல ஒரு வில்லா மாதிரி ஒரு வீடுங்க. நல்ல ஒரு ஹெவியான ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்க டி நகர்ல. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நியாயமான ஆசை தான். அப்போது பணத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னாலே 2 கிரகத்தை பற்றி தான் பேசுவோம். ஒன்று குருன்னு சொன்னால் பெரும் பணம். அவர்கிட்ட என்னங்க ஒரு 5000 கோடி ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்களா? அப்படின்னு சொன்னால் அது குரு. இல்லைங்க, அவருக்கு ஏதோ மாதம் ஒரு ரூ. 2,00,000 ஐடி செக்டாரில் சம்பளம் வருதுங்களா? அப்படின்னு ஒரு சிறிய பணத்தை சொன்னால் சுக்கிரன். அப்போது இந்த பெரிய பணம் மற்றும் சிறிய பணம் என்று சொல்லக்கூடியது குரு மற்றும் சுக்கிரன் தான். அவர்கள் வீட்டினை மாற்றிக்கொண்டு விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த நேரத்தில் நீங்கள் குரு சம்பந்தப்பட்ட வழிபாட்டினை செய்தாலும், அதே போல சுக்கிரன் சம்பந்தப்பட்ட வழிபாட்டினை செய்தாலும், அது உங்கள் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட நிலையாக இருந்தாலும் சரி, வேறு விதமான பிரம்மாண்டத்தை தந்துவிடும். எனினும் இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை என்பது எல்லாமே நன்மையா அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதில் ஒரு ப்ளஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மைனஸும் தான் இருக்கும். பெரிய வீட்டை வாங்கிட்டீங்க, அப்பார்ட்மெண்ட்டை, மாதம் மாதம் 1ஆம் தேதி வந்தால் அதுக்கு ஒரு இஎம்ஐ கட்டுறீங்க. அந்த இஎம்ஐ கட்டும்போது அது ஒரு மைனஸ். அது போலத்தான் இப்போது சுக்கிரன் இருக்கக்கூடிய வீட்டிலே ராகுவும் அமர்ந்திருக்கிறார். இப்போ மீனத்தில் என்னன்னா, சுக்கிரனுடன் சேர்ந்து ராகுவும் அமர்ந்திருக்கிறார். இந்த ராகு சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு செயலையுமே இன்னும் அதிகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையை தந்துவிடும். நம்ம உலக கோடீஸ்வரர் எலான் மஸ்க் ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா செவ்வாய் பிளஸ் ராகு. உடனே செவ்வாய்க்கு போகணுன்றாரு, சாதிக்கணுன்றார், சாதிக்கவும் செய்கிறார். அதுபோல தான் இப்போ சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருக்கிறது. மீடியா துறையில் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் உழைப்பை போட்டால் முன்னேறிடலாம். இது அதோட ப்ளஸ். ஆனால் சுக்கிரன் ப்ளஸ் ராகு அதிகமாக செலவுகளை செய்ய வைக்கும். நீங்கள் ஒரு மாலுக்கு போகிறீங்க, ஒரு பொருளை பார்க்குறீங்க, உடனே சரி கிரெடிட் கார்டு தானே, இதை தேய்ச்சி வாங்கிடலாமே அப்படின்னும் சிந்திக்க தோணும். கிரெடிட் கார்டு என்று சொல்லக்கூடிய புதன் அவரும் இன்னும் சிறிது நாட்களிலே இந்த மீனத்துக்கு வந்துடுவார். இந்த மீனத்துக்கு வந்துட்டார்னு வச்சுக்கோங்க, 28/2/2025 இந்த காலத்துக்கு பிறகு பங்கு சந்தையிலே முதலீடு செய்வோர் மிகுதியான கவனத்தில் முதலீடு செய்யணும். ஏன்னா புதனும் சுக்கிரனும் ராகுவுடன் சம்பந்தப்பட்டு காலபுருஷ தத்துவத்திலே 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அளவுக்கு மீறி செலவு செய்ய வைக்க தோன்றும். மற்றும் நம்மிடம் இருக்கும் பொருளாதார நிலையை மறந்து ஏதேனும் தேவையில்லாத பொருட்களை வாங்கி மாட்டிக்கொள்ளவும் வைக்கும். அப்போ என்னன்னா, சுக்கிரன் ராகு காலபுருஷ தத்துவத்திலே 12ஆம் இடத்திலே சேருகிறது. அப்போ இது முழுமையாகவே கெட்டதா? இதிலிருந்து எவ்வாறு நன்மையாக மாற்றிக்கொள்வது என்று நீங்கள் கேட்பது புரிகிறது.
சுக்கிரன்னா என்னன்னு சொன்னேங்க? மகாலட்சுமி. ராகுனா என்ன? துர்க்கை. இந்த காம்பினேஷன் வரும்பொழுது இது அவ்வளவு சீக்கிரம் வந்துராது. குரு சுக்கிரன் என்ற பரிவர்த்தனை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். எனினும் அந்த சுக்கிரன் ராகுவுடன் சேர்ந்திருக்கும் பொழுது அது ஒரு போகத்தை தரக்கூடிய வகையிலே போகராகுவாக செயல்படும். இதற்கு என்ன பரிகாரங்களை செய்வது? எதை செய்தால் மிக பெரும் பொருளாதார வசதிகளை பெற இயலும்? இந்த பரிகாரங்களை மே 15, 2025 வரை வீட்டிலேயே எளிமையாக செய்யலாம். தினமும் மகாலட்சுமிக்கு உரிய ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீதா ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஏங்க இவ்வளோ பெரிய மந்திரத்தை சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொன்னால், ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக இந்த மந்திரத்தையாவது தினமும் 27 முறை சொல்லலாம். சொல்லிவிட்டு உடனே ஓம் தும் துர்காயை நமக, ஓம் தும் துர்காயை நமக. இந்த தும் அப்படின்ற வார்த்தை பீஜாட்சரம்னு சொல்லுவாங்க. பீஜம்னா விதைன்னு அர்த்தம். ஒரு விதையை போட்டு நட்டு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 5 வருஷம் ஆனாலும் அது பெரிய மரமாகி உங்களுக்கு தான் அது பழத்தை தரப்போகுது. அதுபோல் அப்போ என்னென்னா, மகாலட்சுமி வழிபாட்டை துர்க்கையின் வழிபாட்டுடன் கம்பைன் செய்து செய்யணுங்க. நீங்கள் என்னென்னா வீட்டில் மகாலட்சுமி பாட்டை யூடியூப்பில் ஏதோ உங்களுக்கு பிடிச்ச சாமி பாட்டை ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணி முடிச்சுட்டு உடனே துர்க்கையின் பாட்டையும் வழிபாட்டிற்கு உடனே ப்ளே செய்து விடுங்கள். அல்லது அருகில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆலயத்துக்கு போங்க, 2 ப்ளவுஸ் பிட் வாங்கிக்கோங்க, ஒரு சிகப்பு நிறம், ஒரு மஞ்சள் நிறம். நேராக போகிறீங்க, மகாலட்சுமிக்கு சிகப்பு நிறத்தை ப்ளவுஸ் பிட்டை கொடுங்க, மஞ்சள் நிறத்தை துர்க்கைக்கு தாருங்கள். இது எந்த நாட்களில் நீங்கள் செய்யலாம்? செவ்வாய்க்கிழமை செய்யலாம், திங்கட்கிழமைகளில் செய்யலாம், வியாழக்கிழமைகளில் செய்யலாம். இந்த குறிப்பிட்ட கால அளவிலே வியாழக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு செய்யக்கூடிய பூஜை என்பது பெரும் பயனை தந்துவிடுங்க. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த 2-3 மாதங்கள் மகாலட்சுமிக்கு வியாழக்கிழமையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போங்க. போயிட்டு வியாழக்கிழமையில் மகாலட்சுமியை வணங்கி, தாமரையில் அமர்ந்தவளே அம்மா எங்களை காப்பாத்துமா அப்படின்னு. மகாலட்சுமி என்று சொன்னால் கருணை மிகுந்தவள். இதில் நீங்கள் ஒன்று யோசிக்கணுங்க. காலபுருஷ தத்துவத்தில் நமக்கு ரிஷபராசியும் அதற்கு நேர் எதிரில் உள்ள துலாமும் சுக்கிரனின் ஆளுமைக்கு உட்பட்டது. சுக்கிரன் என்று சொன்னால் அது மகாலட்சுமியின் தன்மை கொண்டவர். அந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானத்தில் தாங்க சனீஸ்வரர் திக்பலம் பெறுகிறார். இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய ஆசையினால் நாம் ஏதேனும் தவறோ நன்மையோ செய்தால் நம்மை சனீஸ்வரர் என்பவர் அங்கே துலாம் ராசியிலே உச்சமடைகிறார். துலாம் என்பது எடை போடக்கூடிய கருவி. அவர் ஒரு ஜட்ஜு மாதிரி உட்காந்துட்டு இதில் நல்ல பலன் தரலாமா, செய்த செயல் சிறப்பானதா என்றெல்லாம் கணக்கிட்டு பலனை தருகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய போகிற பூஜைகள், வழிபாட்டு முறைகள் போன்றவை உங்களுக்கு மிகுதியான நன்மையை தரப்போகிறது. அதே போல் நீங்கள் வியாழக்கிழமைகளில் ஏதோ உங்களால் இயன்ற வகையில் ஒரு சிறிய சக்கரை பொங்கலை தயாரித்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சிவராம அனகா தத்தாய நமக அப்படின்னு சொல்லி, அனகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. இருக்கக்கூடிய லக்ஷ்மியிலே சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து விட்டால் அங்கே நமக்கு அருளக்கூடிய லக்ஷ்மிக்கு பேர் அனகாலட்சுமின்னு பேர். இந்த அனகாலட்சுமி வழிபாட்டையோ அல்லது இப்போ திருமணமே தடைப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த 3 மாதங்களிலே ஜெயகுரு தத்தா, ஸ்ரீகுரு தத்தான்னு தினமும் காலை மாலை ஒரு 27 முறை சொல்லுவதோ, நீங்கள் எந்த ராசியாக மண்ணா இருங்க, ஆனால் உங்களுக்கு இந்த மந்திரங்கள் மிகுதியான ஒரு பலனை தந்துவிடும். திருமண தடைகளை நீக்கிவிடும். சுபத்தை பெருக்க துவங்கிவிடும். அதாவது ஒரு பிளானட்டரி பொசிஷன் வானத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நாம் நமக்கு சாதகமாக எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை புரிந்துக்கணுங்க. ஏன்னா ரிஷபம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனின் ஒரு ராசியிலே குரு இருக்கிறார். பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி ஆகப் போகிறார். மே 15ஆம் வரை அங்கே தான் இருக்கப் போகிறார். நீங்கள் கேட்க
கேட்கக்கூடிய செல்வம் அனைத்தையும் ஒரு நொடியிலே தந்து விடக்கூடியவர். இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கும்போதுங்க, நீங்க கேட்கிற பணம் எவ்வளோ பெரிய பணமா இருந்தாலும் சரி, பொருளாதார வசதிகளாக இருந்தாலும் சரி, உடனடியாக அருளி விடுவார். எனவே அனைவரும் இந்த வழிபாட்டு முறைகளை பயன்படுத்தி மிகுந்த பொருள் லாபத்தை அடைவீர்கள் என்று நம்புகிறேன். சிவ சிவ. நன்றிங்கய்யா. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.